இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. பரந்தூர் வேணான்றாரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு பனையூர் வேணும். நீங்க என் வீட்டுக்கிட்ட தான் சின்ன வீட்டில் இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். சாலி கிராமத்தில் உங்கள் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய உங்களுக்கு பனையூர் தேவைப்படுகிறது. அப்ப தமிழக மக்களின் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய பரந்தூர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சின்ன அந்த விமான நிலையத்தில் பெரிதாக எதையும் நம்ம நிறைய விமான பயணிகள் அதிகமாயிட்டாங்க, சரக்குகள் அதிகமாயிட்டது. அதனால இன்னொரு விமான நிலையம் தேவை. அது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக அரசு எந்த இடத்தை கொடுக்கிறாங்களோ மத்திய அரசு அதுல விமான நிலையம் அமைக்கும். ஆக நம்ம வாழ்க்கை விரிவடையும் பொழுது சாலி கிராமம் என்ற கிராமத்தில் இருந்து பனையூருக்கு போகும் பொழுது நீங்கள் சாமானிய மக்கள் மீனம்பாக்கம் என்ற பாக்கத்தில் இருந்து பரந்தூர் என்ற பரந்த விமான நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருகிறது. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காம்பன்சேஷன் அதிகரிச்சு கொடுங்க, 10 மடங்கு கூட கொடுக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுக்க சொல்லுங்க. அந்த விவசாயிகள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆனா எல்லா விதத்திலும் ஏறக்குறைய பணிகள் நினைந்த ஒரு இடத்தை திடீர்னு வேணான்னு சொன்னா நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.